காளியம்மாள் அவங்க வந்து இந்த ஸ்டேஜஸ்லயா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே திமுகவ வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுவாங்க சில இடங்கள்ல. இத்தன இது கொள்ளையடிச்சிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்க. நெறைய தரவுகள்லாம் குடுத்து பயங்கரமா விமர்சிச்சிருக்காங்க. இப்ப அவங்க வந்து திமுக கூட போவாங்க அப்படின்ற மாரியான பேச்சுக்களும் அடிபடுது. அப்படி இருக்கும்போது காளியம்மாள் மீதான நம்பகத்தன்மை அப்படின்றது இங்க கேள்விக்குறியாகும் தானே? அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாதும்மா. ம். ஏன் சொன்னா, இப்ப ராஜீவ் காந்தின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில இருந்தாரு. அவரு பேசாத பேச்சு இல்ல. கலைஞர் முதற்கொண்டு ஸ்டாலின் வரையும் அவ்வளோ வச்சு செய்வாரு. ம். நாம் தமிழ் கட்சியில இருக்கவரு. அது போன்ற நபர் ஏன் இன்னைக்கு இது திமுக வந்து கையில எடுத்துக்கிட்டு, அவருக்கு உண்டான முக்கியமான ஒரு தளத்த அமைச்சு குடுத்துருக்காங்க திமுகலன்னும்போது, அப்ப இதுவும் பேசு பொருளா வருதா இல்லையா? அப்படி ம். வருதுன்றதுக்காக திமுக அவர தூக்கி வீசிடல. புரியுதுங்களா? திமுகவும் தூக்கி வீசிடல. அவருடைய ஆதரவாளர்களும் வந்து நேத்து அங்க அப்படி பேசினேன், இன்னைக்கு இப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறதும் இல்ல. அதே மாரி நிலை தான். புரியுதுங்களா? ஆனா, காய்மேல பொறுத்தவரையிலும் திமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. மேபி இப்படி வேணா இருக்கலாம். திமுக வந்து 2 விதமான சீமான அழிக்கிறதுக்கு உண்டான 2 விதமான வேலைகள ஆரம்பிச்சிருக்காங்க. ஒண்ணு அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை திமுகல சேர்த்துக்கிட்டு செயல்படுற மாரி. இன்னொன்னு அந்த கட்சியில உள்ள முக்கியமான நிர்வாகிகளுக்கு உண்டான பொருளாதார உதவிகள் மற்ற இத்தியாதி, இத்தியாதி ஏற்பாடு பண்ணி குடுத்து, நீ தனியா இருந்து சீமானுக்கு எதிரா பேசு. ஓகே. அப்படின்னு கூட ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்.